திக்கட்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா விஜய் அவர்கள் மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் போய் பார்வையிட போயிருந்தார் பிரச்சாரத்துக்கு. அங்கே போகும்பொழுது விக்னேஷ் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவன் அவர் பின்தொடரும் பொழுது ஏற்பட்ட அந்த பைக் விபத்தில் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். அப்படி மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அந்த பையன் இன்றைக்கி மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆமாம், அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னடா, நான் இது மாதிரி ஒரு ஊராக பால் ஊற்றி தான் என் பொழப்பு ஓடுது. இப்போ நான் அந்த வச்சுருக்க வண்டி எல்லாத்தையும் விற்றுட்டு தான் நான் அந்த பையனுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இனிமேலாச்சும் அவன் திருந்தி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா பேசியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், கரூரில் 41 பேர் மரணம். இப்போ இடையில விக்கிரவாண்டியில் ஒரு இது நடத்தினப்போ அங்கே ஒரு மூச்சுத்திணறல ஒருத்தர் இறந்துட்டார். இது நமக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்குது. அதாவது அந்த கட்சி மீட்டிங்கை பார்க்குறதுக்காக காரில் வந்த நபர்கள் கார் விபத்து ஏற்பட்டு இறந்துருக்குறாங்க. நிறைய இருக்குது, அதான் வெளியில் தெரியல. இது என்னென்னா, அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இந்த தோழா தோழிஸ் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த தோழா தோழிஸ் கொஞ்சமாச்சும் பொறுப்போடு நடந்துக்கணும். ஏய், அந்த விஜய்க்கு நீ இல்லை, 1000 பேர் இருக்காங்க. நீ செத்துட்டேன்னு வச்சுக்க, உன் குடும்பத்துக்கு நீ ஒருத்தவன் தான் இருக்க. நீ செத்துட்டினா உன் குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அதில் நிறைய தற்குறிகள் இருக்குங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம். ஏய், நான் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கேன்யா அப்படின்னுலாம் பேசுகிற ஆட்கள் இருக்குது. அது மாதிரி தற்குறிகளுக்கெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. என்ன, ஆனால் ஒரு குடும்ப ரீதியாக உண்மையான அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், உன்னை விஜய்க்காக பெற்று போடலை. அதை புரிஞ்சுக்க. விஜய் ஒரு படம் நடித்தார், 36 வருஷம் நடிச்சிருக்காரு. படத்தை பார்த்தோமா, கையை தட்டினோமா, போனோமான்னு இருக்கணும். சரி, அரசியலுக்கு வராரா, அவருடைய கொள்கை என்ன, அவர் எது மாதிரியான அரசியலை எடுத்து முன்வைக்கிறாரு, அவர் நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீ ஆராயணும். நீ எங்கே ஆராயிற? படத்தில் நல்லா நடித்தானா அவன் நிஜத்துலேயும் நல்லா நடிப்பான்னு உன்னுடைய சிந்தனை இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கிறதில்ல. விஜய் ரசிகர்களாக இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கிறதில்ல. எனக்கும் தான் விஜய் படம் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், படம் பார்ப்பேன். அது திரைப்படம், அவ்வளோதான். கேரளா மக்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியலையே. படம் நடித்தா படமாக மட்டும்தான் அவன் பார்ப்பான். ஓட்டு எலெக்ஷனுங்கிற விஷயத்தெல்லாம் அந்த விஷயத்தில் அந்த தவறு அவன் செய்ய மாட்டான். ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு அந்த சிந்தனையெல்லாம் வருது? தேட்டரில் படத்தில் சிறப்பாக நடிச்சிட்டான்னு சொன்னால் அவன் நாட்டுக்கு நல்லது செஞ்சு அப்படி நிமித்திடுவான்னு நம்புறீங்களாடா? இப்போ இவ்வளோ உயிர் போயிடுச்சே அனாவசியமாக. நம்ம அவங்க அந்த இறந்து போனவனோட குடும்பத்திலேருந்து பார்க்கணும். பணம் கொடுத்தாங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. அந்த பணமே அவங்கள எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுமா? அந்த உயிருக்கு உண்டான அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ அப்படி இறந்து போனவங்க அந்த இடத்த அந்த பணம் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிடுமா? பண்ணாது. என்ன தான் காசை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வாழுவியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுவேன்? ரொம்ப இதெல்லாம் யோசித்து பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்ல போகணும்னு சொன்னால், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளவு யோசிக்காத தற்குறிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், இவ்வளோ நாளாக சும்மா கண்ணை முழுகிட்டு கொத்தடிமைகள் தான் இருந்தாங்கன்னு நினச்சோம். இப்போ தான் தெரியுது எவ்வளவு தற்குறிகள் இருக்காங்க, புரிதலற்ற இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது இப்போ தான் தெரிய வருது. நீங்களாம் எப்படா திருந்துவீங்க? நீங்களாம் திருந்தி நல்ல வேலை, எது எப்படியோ உங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லாமல் இருக்குது. அதுவே ஒரு நல்ல விஷயம். ஆமாம், கொஞ்சம் பேருக்கு அதான் தாவேக்காவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துடும்னு நம்புகிறோம். ஏன்னா உங்கள் ஆளு இப்போ இந்த எலெக்ஷனில் நிற்கிறார்ல, அவர் என்ன நிலைமைக்கு ஆக போகிறாரு, அதுக்கப்புறம் அவரோட நிலைப்பாடு என்னங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறமாவது நீங்கள் திருந்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.